விராட் கோலி விக்கெட்டை விடவே கூடாது. ஏன்னா அவங்க பஞ்சாப் என்ன பிளான் வருவாங்கன்னா நம்ம விராட் கோலி விக்கெட்டை ஏர்லியா தூக்கணும். ஏன்னா கீ விக்கெட்டே அதுதான். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க வெல் சால்ட் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஜிதேஷ் சர்மா அடிச்சு கொடுக்காரு. இவங்க அடிச்சதுக்கு காரணமே வந்து விராட் கோலி அந்த சைட்ல இருந்து சோக் பண்ண பிரஷர் தான். ஸோ ப்ராப்ளி ஹீ நோஸ் ஹீ இஸ் த பிக்கெஸ்ட் மேன் டு ஹேண்டில் ஆல் தீஸ் பிரஷர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அவருக்கு ஆல்ரெடி நிறைய மெமரிஸ் இருந்திருக்கும். இப்போ என்ன சொல்றது, எனக்கு வந்து நான் அகைன் ஐம் கிவிங் த ஐசிங் ஆன் கேக். இது ஆர்சிபிக்கு வந்து ரெண்டு விஷயம் நடக்க போகுது. ஒன்னு 2023 வேர்ல்ட் கப் மெமரிஸ் ஃபார் இந்தியா, இல்லைன்னா 2024 வேர்ல்ட் கப் மெமரிஸ் ஃபார் இந்தியா. ஸோ ரெண்டுமே வந்து க்ரூசிங்கா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று அவங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா அதே காம்பினேஷன் தான் விளையாடிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு டாமினேட்டிங் விக்டரிஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஆர்சிபிக்கு பெருசா பஞ்சாப் மாதிரி கூட பேட் டே வரவே இல்லை. ஸோ அந்த கான்பிடன்ஸ் பயங்கரமா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தேல் க்ரூஸ் த்ரூ. அந்த விக்கெட் விடாம கேஸ்வுட் வந்து வயசா யூஸ் பண்ணணும். எப்படி பும்ரா யூஸ் பண்ணாங்களோ அது ஆல்ரெடி அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பும்ராக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்காத மாதிரி இங்க யாரும் வந்து சப்போர்ட் கொடுக்காம இருக்கும். ஏன்னா உனக்கு ஆஸ்திரேலியா வந்து அப்பப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு, குவைட்டா கொஞ்சம் நம்பி போட முடியல. போனாட்டு நல்லா போட்டாரு. பட் நீ அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் பார்த்தா ஆஸ்திரேலியா கொஞ்சம் அடிச்சிடறாங்க. ஸோ 4 ஓவர்ஸே கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுது. ஸோ அதை கொஞ்சம் வயசா பார்க்கணும். அண்ட் புவனேஸ்வர் குமார் ஹேஸ் டு ஸ்டெப் அப். பிகாஸ் அவங்க 9 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா அது புவனேஸ்வர் குமார் தான். ஸோ எனக்கு என்னமோ இன்னைக்கு தோணுது புவனேஸ்வர் குமார் டேவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க பிரப்சிம்ரன் அதுக்கப்புறம் பிரியான்ஸ் ஆரியாவெல்லாம் அந்த ஸ்விங்ல டிசீவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி